ஒரு கார் ஓன் பண்ணும்போது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு பேசிக்காக நான் என்னென்ன தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். ஒரு கார் ஓனர்ஷிப்பில் வந்து ஒரு முக்கியமான பார்ட் வந்து காரை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது. காரை வந்து கண்டிப்பாக வந்து டெய்லி வந்து துடைக்கணும். அப்புறம் வந்து வீக்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு வாட்டர் வச்சு மைல்டாக வாஷ் பண்ணி வந்து மெயின்டைன் பண்ணணும். அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் வந்து ஒரு ஷாம்பு வாஷ் பண்ணிக்கிட்டால் பெட்டர். இயர்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்பாவுக்கு அனுப்பி வந்து க்ளீனாக இன்சைட் அண்ட் அவுட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டோம்னா பெட்டர். அடுத்து வந்து முக்கியமான பார்ட் வந்து டயர் மெயின்டெனன்ஸ். இது வந்து கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு டயரை வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஓட்டிக்கிறது பெட்டர். அதுக்கு மேலே ஓடுற டயர்ஸும் இருக்குது சர்டன் வண்டிகளில். அந்த 40,000 கிலோமீட்டர் அட்லீஸ்ட் வந்து ஒரு டயர் வந்து ஓடினதுக்கப்புறம் வந்து அதை ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு இன்னும் ஓடுமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டினா பெட்டர். அப்புறம் 4 வருஷத்துக்கு ஒரு முறையாவது வந்து ஒரு டயரை வந்து கண்டிப்பாக மாற்றுங்க. அது ஓடுதோ ஓடலையோ அதை வந்து கண்டிப்பாக மாற்றிக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா வந்து டயர் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் வந்து அதோட ரப்பர் இது குவாலிட்டியை இழந்து அது வந்து பிளாஸ்டிக் மாதிரி ஆகிடும். ஹை ஸ்பீட்லலாம் வந்து ஹைவேல ஓட்டும்போது வந்து கண்டிப்பாக வெடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரெகுலராக வந்து ப்ராப்பர் ஏர் ப்ரெஷர் வந்து மெயின்டைன் பண்ணி வண்டி ஓட்டுங்க. இது வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்டு வந்து ஒரு கார் ஓன் பண்ணுறதுல. அப்புறம் வந்து ஒரு காரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கிற கார்ஸில் வந்து வார்னிங் லேம்ப்ஸ் தான் எரியும். சில டைம் வந்து ஏபிஎஸ் ப்ராப்ளம் இருக்குன்னா ஏபிஎஸோட வார்னிங் லேம்ப் எரியும். என்ஜினில் வந்து ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா என்ஜின் வார்னிங் லேம்ப் எரியும். இந்த மாதிரி வந்து நிறைய வார்னிங் லேம்ப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஒரு ஹை லெவலாக இருக்கிற சர்டன் வார்னிங் லேம்ப்ஸ் வந்து எதை இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து பெட்டர். அப்புறம் வந்து ஒரு லாங் டிரைவ் போக போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இன்ஜின் ஆயில் லெவல் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து ஆயில் ஸ்டிக்கை வந்து எடுத்து அந்த லெவல்லாம் வந்து பார்த்துக்கிறதுக்கு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து கூலண்ட் லெவல் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஹைவே போகும்போது வந்து பார்த்து வந்து போகிறது வந்து பெட்டர். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான பார்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஒரு பங்க்சர் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு ஸ்பேர் வீலை வந்து எப்படி எடுத்து போடுறதுங்கிறது வந்து கண்டிப்பாக ஒரு கார் ஓட்டுற எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து ஆனால் ஹை லெவல் ஒரு கார் எப்படி ஓடுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வீஸுக்கெல்லாம் விடும்போது நம்மளை யாரும் வந்து ஏமாற்றாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. இதெல்லாம் தான் ஒரு முக்கியமான பார்ட் வந்து கார் மெயின்டெனன்ஸில்.